இதில் போலீஸுக்கு வந்து அங்கே இருந்த என்டையர் சிசிடிவி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் அந்த வண்டியோட பதிவெண், டூ வீலரோட பதிவெண் ரொம்ப முக்கியமாக அதில் இருந்துச்சு. நேற்று அப்டேட் இல்லைன்னா நேற்று நான் என்னோட வீடியோ நான் பேசக்குள்ளே சொல்லியிருந்தேன். அக்யூஸ்ல நேரம் தூக்கிட்டு இருப்பாங்க, அப்டேட் வந்து உடனே கொடுத்துட மாட்டாங்க அதை. ஏன்னா ஒரு இவன் தானாங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவசரப்பட்டு கொடுத்து அப்படி 11 மணிக்கு என்ன நீங்கள் டிஸ்கஷன் பண்ண போறீங்க? உன் கூட படிக்கிறவனா இல்லை, நீ படிக்க போனது எங்கே, நீ என்ன வேலைக்கு போன அந்த ஊருக்கு, நீங்கள் 2 பேரும் போன இடம், சூஸ் பண்ண இடம் சரியா தவறா, அது முதல்ல பேசணும். இப்போ இந்த பொண்ணு அன்கான்சியஸ் ஆகிட்டு செத்து போச்சுன்னு நினச்சி தான் இந்த பையனும் போலீஸுக்கு சொல்லியிருக்கான். இல்லைன்னா இவனும் போலீஸ் சொல்ல மாட்டான். ஹாஸ்டலில் போய் ஒழுங்காக இருக்கணும். நீ பாட்டு 11 மணிக்கு ஆண் நண்பரோடு ரத்தான காட்டில் போய் உட்காந்துருக்க கூடாது. உங்களை அக்யூஸுக்கு டீச் பண்ணணுமா, விக்டிமுக்கு டீச் பண்ணணுமா, யாருக்கு பாடம் நடத்தணும்னு சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க சார். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்கள 3 பேரையை சுட்டி பிடிச்சிருக்காங்க. இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். குணா என்கின்ற தவசி, சதீஷ் என்கின்ற கருப்புசாமி, கார்த்திக் காளீஸ்வரன் ஆகிய 3 பேரையும் பிடிச்சிருக்காங்க. 3 பேருமே வந்து கோயம்புத்தூர்காரங்க கிடையாது, சிவகங்கையை சேர்ந்தவங்க. இவங்க மேலே கொலை உள்ளிட்ட பல்வேறு 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இவங்க அந்த பகுதியில் ஏதோ ஒரு அப்ஸ்காண்ட் விஷயம் வந்து சுற்றி இருந்திருக்கானுங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குள்ளதான் இப்போ நம்ம இந்த கல்லூரி மாணவியை தன் ஆண் நண்பரோடு கோவை பீளமேடு விமான நிலையத்துக்கு ஒடிசி மைதானம் கேள்விப்படுறீங்களா, அவினாசி ரோடு, அதுக்கு பின்பகுதி இந்த நாள் இரவு வந்து 11 மணி அளவில் தனிமையில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவனுக்கு 3 பேர் இருட்டிலேருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை பார்த்துட்டே இருந்திருக்கானுங்க. கடைசியாக கிட்ட வந்து கார் கண்ணாடியெல்லாம் வெட்டி அவங்களும் அக்ரஸிவாக தான் இருந்திருக்கானுங்க. வெட்டி அந்த ஆண் நண்பரை தாக்கி இந்த பெண்ணை தரன்னு ஒரு 300 மீட்டர் இழுத்துட்டு போய் இரவு 11 மணிலேருந்து விடிய காலத்தால் 4 மணி வரையும் பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்கானுங்க. இது முதல் கட்ட விசாரணை நம்ம நேற்று பேசணும். இது 2ஆம் கட்ட விசாரணை என்னன்னா 4 மணி வரைக்கும் வல்லுறவு செஞ்சு கடைசியாக அந்த பெண்ணை அன்கான்சியஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க விசாரிக்கலாம் தெரியும், செத்துருச்சு நினைச்சு தான் போட்டு போயிருக்காங்க. அது கூட ஒரு புதாரில் தூக்கி போட்டு போயிட்டானுங்க பைக் எடுத்துட்டு. போலீஸ் வந்து இவன் அந்த பையன் அந்த கூட இருந்த ஆண் நம்பர் அந்த ஏரியாவிலேயே வந்து மெக்கானிக் ஷாப்பு வித்து கார் வாங்கி விற்கிற வேலை பார்த்துட்டுருக்கான். இந்த பொண்ணு முதுகலை 1ஆம் ஆண்டு படிக்கிறது பொண்ணு, வெளியூர் பொண்ணு. அப்புறம் அந்த போலீஸுக்கு 100 கூப்பிட்டு 100 வந்து அதுக்கப்புறம் இந்த பெண்ணை மீட்டு இருந்த ஆடைகளை கொடுத்து மீட்டு நேராக தனியார் மருத்துவமனை அந்த பெண்ணை சேர்த்துருக்காங்க. இவனை வெட்டு வாங்கியிருக்கான் கூட இருந்த ஆண் நண்பரும். அவனை வந்து அரசு மருத்துவமனை சேர்த்துருக்காங்க. இதுதான் முதல் கட்ட விசாரணை. இதில் போலீஸுக்கு வந்து அங்கே இருந்த என்டையர் சிசிடிவி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் அந்த வண்டியோட பதிவெண், டூ வீலரோட பதிவெண் ரொம்ப முக்கியமாக அதில் இருந்துச்சு. அது ரோல் பண்ணியிருக்கு. அந்த பதிவெண்ணை வச்சப்போ தான் அக்யூஸ் ஈஸியாக சேஸ் பண்ண முடிஞ்சுது. துடியலூர் பக்கத்தில் வெள்ளிக்கிணறு அப்படிங்கிற பகுதியில் இவனுங்க வந்து பதுங்கி இருக்கிறதா காவல்துறைக்கு தகவல். திருட்டு வண்டின்ற மாதிரி. இவங்க இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட வண்டிகள் வைத்திருப்பார்கள். ஆமாம், அது இருந்தால் அட்ரஸ் சேஸ் பண்ணுறது வாட்டமாக போயிட்டு வண்டியை வச்சு வெள்ளிக்கிணறு பகுதியில் போய் பிடிக்கிறாங்க. இதில் 7 தனிப்படை அமைச்சார் கமிஷனர் சரவணசுந்தர ஐயா. அவர் தான் தனிப்படை அமைச்சு பீளமேடு காவல் நிலையம் ப்ளஸ் துடியலூர் ப்ளஸ் சரவணம்பட்டி இன்ஸ்பெக்டர் எல்லாம் 3 தலைமையில் இவங்க தான் முக்கியமான தலைமை எடுத்தாங்க. 3 பேர் படிச்சுள்ள இவங்க வந்து வெள்ளிக்கிணறு பகுதியில் போய் தூக்குறாங்க. தூக்கிட்டு வரக்குள்ள இவங்க என்ன செய்யறான், ஏட்டு சந்திரசேகர் தலைமை காவலர் சந்திரசேகரை மணிக்கட்டில் வெட்டிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ போலீஸ்கார் வந்து 2 பேரை 2 ரவுண்டு காலில் சுடுறாங்க, இந்த காலையும் இந்த காலையும். இன்னும் ஒருத்தரும் ஒரு காலில் சுட்டுருக்காங்க. 3 பேரையும் அரசு மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கமிஷனரோட ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, இவங்க மேலே ப்ரீவியஸ் நிறையா கேஸ் இருக்குது, அதை இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க, நாங்கள் மேலே முழு விசாரணை நடக்கிறோம், சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு படை அனுப்பிச்சிருக்கோம், அங்கே அவங்கள்ட்ட வந்து என்ன வழக்கு பெண்டிங்கில் இருக்குது, என்ன நிலுவையில் என்னென்ன இருக்குது, இவங்களோட நடவடிக்கை என்ன இல்லை, இது மாதிரி வேறு சம்பவங்கள் ஏதாவது செய்திருக்கார்களாங்கிறதையும் ரகசிய விசாரணை மேற்கொள்கிறோம். அந்தந்த ஏரியா இன்டெலிஜென்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டு அன்அக்கவுண்ட் ரேப் இருக்கும், அதை பண்ணியிருப்பாங்க, சம்பவம் நடந்திருக்கும், போலீஸுக்கு தகவல் வந்துடும், அக்யூஸை சேஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி அன்அக்கவுண்ட் ஏதாவது இருக்காங்கிறதையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை முடிவில் தெரிய வந்துடும். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஒரு அப்டேட்டுமே இல்லை சார். நேற்று அந்த பொண்ணை வந்து ஒரு 4 அவர் 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி ரொம்ப கொடுமையாக வந்து தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. காவல்துறை வந்து 7 தனிப்படை அமைச்சு தேடினாங்க. ஆனால் நேற்று வந்து அந்த பைக்கை மட்டுமே வச்சு காவல்துறை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க சார். அதாவது நேற்று ஒரு அப்டேட்டு இல்லைன்னா நேற்று வந்து ஒரு சம்பவத்துக்கு வேண்டி தான் இதை வந்து நான் தொலைக்காட்சியில் பேசினேன். 2வது ரேப்பு விஷயம் ஹைலி சென்சிட்டிவான விஷயம். நீங்கள் அந்த பொண்ணை போய் நீங்கள் அஜிடேட் பண்ணி விசாரிக்க முடியாது. இல்லை, இன்னைக்கு வரைக்குமே அந்த பொண்ணை விசாரிச்சிருக்க மாட்டாங்க, நாளைக்கும் விசாரிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 நாள் கழித்து தான் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த ஃபியர்லேருந்து வெளில வரணும், ஃபிசிக்கலாக மருந்து மாத்திரை செலுத்தி உடம்பை சரி பண்ணணும். இல்லை, சரி பண்ண பிறகு அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அடுத்து அது கூட இருந்த அந்த ஆண் நண்பர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அப்போ தான் இன்னமும் விஷயம் ஸ்ட்ராங்காகவே புரியப்படும்.
நேற்று அப்டேட் இல்லைன்னா நேற்று நான் என்னோட வீடியோ நான் பேசக்குள்ளேயே சொல்லியிருந்தேன். அக்யூஸ்ல நேரம் தூக்கிட்டு இருப்பாங்க, அப்டேட் வந்து உடனே கொடுத்துட மாட்டாங்க அதை. ஏன்னா ஒரு இவன் தானாங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவசரப்பட்டு கொடுத்து நாளைக்கு தவறா போயிடும். அதனால அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது பாலியல் வழக்கு பொறுத்தவரையும் அவளை ஈஸியாக ஆன்லைன்ல ஏற்றி விடுறதோ எல்லார்ட்டையும் விசாரிக்க முடியாது. அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சிருந்தா ஓவரால் உருவம் சொல்றது, படம் வரைகிறது, இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிருப்பாங்க. அப்படி இல்லாம இருக்கிறது. அது ரெண்டாவது அது ஒரு பிஸியான ஏரியா தம்பி. அது ஆப்போசிட் சொல்றீங்கன்னா பிஸியான இடம். அது ஒடிசி எல்லாம் அங்கதான் இருக்கு. ஒடிசி மைதானம் பெரிய இடம், மாநாடு போட்டு அங்க போகலாம். அது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா. அந்த இடத்துக்கே நான் போயிருக்கேன். நான் இடையில ஒரு மீட்டிங் மாநாட்டு, ரோட்டரி மாநாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஆப்போசிட்ல இருந்துச்சு. நாங்கள் அந்த காலையில் வாக் போகிறதுக்கு போயிருந்தோம். பெரிய பிளேஸ், பகல் கிரிக்கெட் விளையாடுவாங்க. பகலில் அது ஓகே, கம்ஃபர்டான இடம். பகல்லையுமே அங்கங்கே மரத்தடிக்கிறன்னு சரக்கு அடிச்சுட்டு தான் இருந்தானுங்க. பகலில் அது கம்ஃபர்டான பிளேஸ், ஒன்றும் பெரிய அஃபென்ஸ் நடந்துடாது. ஆனால் பகல்லையும் சண்டை நடந்தால் நம்ம வெளியில் வந்து தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். ஆனால் நைட்லலாம் அதில் போகிறதுக்கு வந்து அட்வைஸபுளே கிடையாத இடம். ஈவன் தோ நம்ம ஆண்களே போய் நைட்டில் உட்காந்து ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தகுதியான இடமே அது கிடையாது. ஏன்னா நிறைய பாம்பு கிடக்கும் அங்கே, அதை உணரவே மாட்டாங்க. பாம்பே நிறைய கிடக்காதுல்ல. அந்த இரவு நேரத்துல அங்க போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது கேட்டியா, இது ஒரு கேள்வி, இது ஒரு நியாயமான கேள்வி. அப்படி 11 மணிக்கு என்ன நீங்க டிஸ்கஷன் பண்ண போறீங்க? உன் கூட படிக்கிறவனா இல்ல, நீ படிக்க போனது எங்க, நீ என்ன வேலைக்கு போன அந்த ஊருக்கு படிக்க, முதுகலை படிக்க போன, யார் ஆண் நண்பர், யார் கார் மெக்கானிக்கு, இவங்களோட உனக்கு என்ன சகவாசம், உனக்கு அவங்களுக்கு எதுவுமே ஒத்து போகல, உன் சொந்தக்காரனா அப்படியே இருந்தாலும் ஒன்று அவங்க வீட்டுக்கு போய் பேசு, இல்லை உங்க வீட்டுக்கு வரவழைச்சு பேசு, இல்லை பகலில் உட்காந்து பேசுங்க, பார்க்கில் உட்காந்து பேசுங்க, நூலகத்தில் உட்காந்து பேசலாம் சத்தம் போடாமல். எவ்வளோ இடங்கள் இருக்கு. நீங்கள் 2 பேரும் போன இடம், சூஸ் பண்ண இடம் சரியா தவறா, அது முதல்ல பேசணும்ல. இந்த பொறுக்கி பசங்க கொலைகாரங்க இப்போ காலில் சுட்டானுங்க, என்ன ஒன்றும் நடக்கும் சரியா, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அவங்க தண்டனை ஆகுது, அதெல்லாம் அப்புறம் அது இந்த கேஸை விட்டு அப்புறம் பேசுங்க. அது என்ன ஒன்றும் பண்ணிட்டு போட்டோம். நம்ம என்ன பண்ணோம் அந்த இடத்துல போய் 11 மணிக்கு நமக்கு என்ன வேலை? ஒரு பேருந்து நிலையத்தில் நீ பஸ்ஸுக்காக காத்திருக்கிற ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது ஒரு கன்சிடரபிள், ஒரு அது வந்து அத்தியாவசியம். நீ ஹாஸ்டலில் குளிக்கிறது ஒரு வீடியோ எடுத்துட்டான்னா அது அத்தியாவசியம். உடனே அதுக்கு உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். நம்ம எங்கே தேர்ந்தெடுத்து போகிறோம்? 11 மணி வரைக்கும் நீ ஒரு இடத்துக்கு ஒரு ஹாஸ்டல்லே தங்கியிருக்கேன்னு வச்சுக்குவோம். 11 மணிக்கு வெளில போகலாங்கிற சுதந்திரம் இருந்தால் அந்த ஹாஸ்டல்ல இருந்து நீ விளங்குவியா? அந்த ஹாஸ்டல் தான் விளங்குமா? விளங்காது. எப்படி விளங்கும்? பர்மிஷனே கொடுக்கக்கூடாது. ஹாஸ்டல் தானே பொறுப்பு. இல்லை நீ தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்க அப்படின்னா கேட்ட கேள்வி இல்லாமல் சுத்துறேன்னு அர்த்தம். எப்போ நான் போகலாம், எப்போ நான் வரலாம், அது நோ குட். அது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க நிறைய கிரைம் நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பிளாக்ல சரக்கு வித்து அங்க போலீஸ் குடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஏன் போலீஸ்காரங்க வந்து ரவுண்ட்ஸ் வர மாட்டாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. போலீஸ்காரங்க ரவுண்ட்ஸே அன்னைக்கு போயிருந்தாலுமே இந்த சூழ்நிலை ரவுண்ட்ஸ் போனோம் ஒத்துக்க முடியாத இடத்துல இருக்காங்க. ஒரு பெட்ரோல் வருதுன்னு வச்சுங்க, ஒரு சந்தில் நின்னீங்கன்னா கையங்களமா மாட்டிங்க தம்பி. ஆனால் இதே ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, பெரிய கிரவுண்டு, அதில் இருட்டான புதாரில் பெட்ரோல் போகிற வரையும் அமைதியாக அந்த பொண்ணு வாயை அமைக்கி பிடிச்சி இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுற போகிறாங்க? பெட்ரோல் போன பிறகு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பெட்ரோலும் 24 மணி சுற்றி விளையாடுற ஆர்டிஓ 8 போடுற இடமானது அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ரவுண்டு வருவாங்க, ஒரு 11 மணி போல் ஒரு ரவுண்டு, அடுத்து ஒரு காலையில் ஒரு 3 மணி போல் ஒரு ரவுண்டு, அவ்வளவுதான் பெட்ரோல் ரவுண்டும். இது அதே அவங்களும் என்ன தான் செய்வாங்க ரவுண்ட்ஸு. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ அவங்கள பிடிக்க முடியலன்னா முடியாது. அன்வான்ட் 2 வீலர்னா சாவி வீர் தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை அந்த சாவியோட ஷார்ட் பண்ணி கூட ஸ்டேஷன் நிப்பாட்டுவாங்க, இல்லை யார் காரில் இருக்கான்னு விசாரிப்பாங்க. பெட்ரோல் போகலங்கிறது உண்மை, பட் அந்த இடத்துக்கு பெட்ரோல் போக வேண்டிய அவசியமும் இல்லையே. இந்த பையனும் போய் சொல்லலைன்னா தெரியாது சார், யாருக்கும் நல்லா தெரிஞ்சு தம்பி. இப்போ இந்த பொண்ணு அன்கான்சியஸ் ஆகிட்டு செத்து போச்சுன்னு நினச்சி தான் இந்த பையனும் போலீஸுக்கு சொல்லியிருக்கான். ஏன்னா இவனும் போலீஸ் சொல்ல மாட்டான், அவனையும் வெட்டியிருக்காங்க. சரிவா வெளியே, ஏன்னா அந்த பொண்ணு கான்சியஸ் போனது போச்சு, மான மரியாதை போயிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லி போயிருந்தாக்க இப்போ இந்த ஒரு அஃபென்ஸ் தான் இங்கே நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு அஃபென்ஸ் தான் நடந்துன்னு சொல்றீங்களா? இல்லை இருக்கு, சொல்லலை. இங்கே நம்ம ஈசிஆர் காரில் விரட்டினாங்களே, அது ஒரு அஃபென்ஸ் தான் நடந்துச்சா? இல்லை, நிறைய இருக்கு. வெள்ளை தெரியல சொல்றது இல்லை. பாதி பேருக்கு மேலே எதுக்கு வம்பு சொல்லி என்ன போகுது, நடந்தது சரி. இவனுங்க இவ்வளவு தைரியமா காரை ஓடிச்சு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்றானுங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இதை பண்ணிருப்பாங்க. இவனுங்களே ப்ரீவியஸ் பண்ணிருப்பானுங்க. அதுதான் அவர் மரியாதைக்குரிய கமிஷனர் அவர் என்ன சொல்றாரு, சரவண சுந்தர்னா, நாங்க அதை தான் விசாரிக்கிறோம்னு சொல்றாரு. இது ஒரு அஃபென்ஸ் கன்க்ளூஷன். பட் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா என்ன, அண்ணா அக்கௌண்ட் இருக்காங்கிறது தேடுறோம்னு சொல்றாரு. அது கூட பல பேர் கிண்டல் பண்ணாங்க, இன்னும் தான் தேட போறீங்களான்னு. அண்ணா அக்கௌண்ட் நிறைய எஃப்ஐஆர் இருக்குங்க, யாருன்னே தெரியாம இருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி மாட்டக்குள்ள தான் தெரியும் இந்த இது பண்ணியிருக்கானுங்களாங்கிறத எடுத்து வர முடியும். சார் எதனால சார் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணாம இருக்காங்க? ரிவீல் பண்ணக்கூடாது, பண்ண ட்ரையலே நிற்காது.
ஏன்னா ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் மார்க் பரேடுன்னு நிப்பாட்டுவாங்க. ஜெயிலில் வரிசையாக நிப்பாட்டுவாங்க தம்பி. அந்த கூட்டத்தில் இந்த பசங்களும் நிற்பானுங்க, வரிசை கட்டி நிப்பாட்டுவாங்க. போயிட்டு இந்த பொண்ணை அழைச்சிட்டு போவாங்க, கூட ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட போவாங்க. இது ஐடென்டிஃபிகேஷன் பரேடுக்கு. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் மார்க் பண்ணுவாங்க. கொண்டு போய் நிப்பாட்டி யார் இது யார் என்னன்னு காமிப்பாங்க. காமிக்கல இவன் தான் காமிக்கணும். இது ரொம்ப வழக்கில் மிக முக்கியமானது ஐடென்டிஃபிகேஷன் பரேடு. அப்போ காமிக்க உள்ள இவன் தான் என் வாயை புத்துனா, இவன் தான் என்னை முதல்ல ரேப் பண்ணா, இவன் தான் என்னை 2வது ரேப் பண்ணா, இவன் தான் என்னை கொன்றுன்னு சொன்னாங்க. என்னென்ன சீக்வன்ஸ் நடந்ததுங்கிறதெல்லாம் காதில் வாங்கியிருக்குல்ல, அதை சொல்லணும். அதுக்கு தான் அது பல பேர் கமெண்ட் போடுறானுங்க. அது முகத்தை காட்டுக்கடான்னு. முகத்தை காட்டக்கூடாது. காட்டுனா ட்ரையல் நிற்காது. அவன் முகத்தை பார்த்துட்டு இப்போ என் மூஞ்சை பார்த்துட்டாங்க, நாளை இவங்கன்னு கை காட்டும். ஏற்கனவே போலீஸ் சொல்லி கொடுத்து சொன்னோம்னு சொல்லி தான் நாங்கள் டிஃபென்ஸ் இந்த பாயிண்ட் எடுத்தாலே கேஸ் நிற்காம போயிடும். சரி, அப்ப இவங்க தான் அந்த பொண்ணு சொல்லாம ஃபேஸை வெளியே காட்டக்கூடாது. சரி, அது ஓகே சார். அப்ப எதன் அடிப்படையில அவங்கள சுட்டு பிடிச்சிருக்காங்க? அப்ப இவங்க அக்யூஸ்ட் இல்லைன்னா அப்போ நாளைக்கு இந்த கேஸ் ட்ரையல் நிற்காதுல்ல? அப்படி இல்லை. போலீஸுக்கு வந்து இவங்க தான் அக்யூஸ்ட் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வெளியிடுவாங்க, எல்லாமே அதெல்லாம் வெளியாகிறோம். ஆனால் இப்போதைக்கு முகத்தை காட்டுனா அந்த ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு நடத்துகிற வரைக்கும் காமிக்க மாட்டாங்க. பெரேடு எடுத்துட்டு அப்புறம் காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இதுதான் நிஜம். நீங்கள் அதுக்கு இடையில இது முகத்தை காமிச்சு விட்டீங்கன்னா வழக்கு நிற்காது. வேஸ்டா போடுது கேஸ், தண்டமா போயிடும் கேஸ். இல்ல சார், பப்ளிக் கிட்ட என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ரேப் கேஸ் நிறைய நடக்குது. கொல்கட்டால நடந்துச்சு, கூட்டு பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது. ஏன் ஒரு சட்டம் வந்து கடுமையான தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஏன் மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. ஜஸ்வந்த் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தைய கொலை பண்ணிட்டு 3 மாசத்துல வெளியே வந்து அம்மாவையும் கொலை பண்ணிட்டு இப்ப நிரபராதின்னு வெளியே வந்திருக்காரு சார். ஜஸ்வந்த் கேஸ் என்டையர் டிஃப்ரெண்ட். நான் வந்து அவன் நிறைய எதிர்த்து வீடியோ போட்டிருக்கேன், அதை எதிர்த்து நான் உண்மையை போட்டிருக்கேன். பட் வழக்கு டிராவல் அடைச்சி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, வேணா எடுத்துட்டு போய் ஃப்ரீயாக படிங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன கிளாரிட்டியே சொல்லுது. டிஎன்ஏவே மேட்ச் ஆகலை, எப்படி நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது? சும்மா எடுப்புல எல்லாரையும் கை நீட்டினவங்க எல்லாம் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இப்போ டெல்லி நிர்பயா கேஸில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலையா, தொங்க விட்டலையா? இப்போ ஞானசேகர் 30 வருஷம் போலையா? இப்போ பொள்ளாச்சி பாலியல் ஸ்கேண்டல், செக்ஷுவல் ஸ்கேண்டல் உள்ள போலையா? கன்னியாகுமரி காசி உள்ள போலையா? என்ன சொல்றீங்க நீங்க? வழக்கெல்லாம் சரியா நடத்தி தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ 4 வழக்கு சொல்லிட்டோம். கண்ணெதில் கல்கத்தா ஆர்ஜிகரில் லைஃப் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இல்ல சார், இது ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுத்தாதான் திரும்ப அடுத்த கிரைம் நடக்காதுன்ற மாதிரி கேட்கறாங்க. தண்டனை பத்தி அது ஒரு பெரிய லாபம். அது நீங்க தனிப்பட்டு ஒரு டிபேட் எடுக்க 1/2 மணி நேரம் பேசுறேன். ரேர் அண்ட் ரேர் கேஸ்ன்னு சொல்றேன். எனக்கு கல்கத்தா மௌமிதா கேஸ் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ரேர் அண்ட் ரேர் கேஸ் இல்ல சார், இது வந்து நாளுக்கு நாள் நடக்கிற கேஸா இருக்கு. அதான் சொல்றேன், ரேர் அண்ட் ரேர் கேஸ்ன்னு சொல்றேன். அரிதிலும் அரிதான வழக்குக்கு மட்டும்தான் ஒரு உயிரை பறிக்கும் தண்டனை கொடுக்கணும். எல்லா கேஸுக்கும் ரேண்டமா கொடுக்க கூடாது. லோயர் கோர்ட்ல கொடுத்த எத்தனை ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் கொடுத்தா எப்படி? ஒரு உயிரை பறிக்கிற தண்டனை தம்பி இந்த பூமியில விட்டு இன்னும் வாழ்றதுக்கு. இப்ப 30-33 வருஷம் கழிச்சு டாக்டர் பிரகாஷ் விடுதலை செய்யப்பட்டார் சுப்ரீம் கோர்ட்டால. அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி சிவிலியன்ஸா பார்க்காதீங்க. சிவிலியன்ஸ் மென்டாலிட்டி இப்ப சுட்டிருந்தாங்கல்ல, ஏன் 2 அடி சேர்த்து மேல சுடக்கூடாதா? காலில் தான் சுடணுமா, நெஞ்சில சுடக்கூடாதா? ரைட்டு, எல்லாம் ரைட்டு தான். நானும் ஒரு சிவிலியனா, ஒரு தந்தையா, இல்லை ஒரு மகனா, ஒரு அண்ணனா, சகோதரனா சுட்டு கொல்லுங்கடா, இதுதான் எனக்கும் தெரிஞ்சது. ஆனால் நாளைக்கு அவன் இல்லைன்னா அந்த கேஸில் அவன் தான் அக்யூஸ்ட் இல்லைன்னு சொன்னாக்கா தன்னை நிரூபிக்கிறது அவன் உயிரோடு இருக்கணும்ல. இல்லை சார், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா எல்லாருமே ஊர்ல இருந்து வந்து இங்கே படிக்கிறாங்க. அப்போ பெற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்களா? ஒரு நாளைக்கு நம்ம பொண்ணு மேலே படிக்கணும்னா கூட ஒரு ஊருக்கு அனுப்பணும், இந்த சேஃப்டி இருக்காதுன்னு பயப்படுவாங்களா சார்? பயப்படுவாங்க. சொல்லி அனுப்பட்டோம் பெற்றோர்கள்லாம். போய் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், ஹாஸ்டலில் போய் ஒழுங்காக இருக்கணும். நீ பாட்டுக்கு 11 மணிக்கு ஆண் நண்பரோடு ரத்தான காட்டில் போய் உட்காந்துருக்க கூடாது. இந்த மாதிரிலாம் ரேப் நடந்திருக்கு இந்த ஊரில், அதனால் நீ இப்படியெல்லாம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி அனுப்புங்க. நீங்கள் யாருக்கு பாடம் நடத்த நினைக்கிறீங்க? அக்யூஸ்டுக்கா, விக்டிமுக்கா? யாருக்கு நீங்கள் டீச் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் டீச் பண்ணுவேன். 2 பேருக்குமே தான் சார். அக்யூஸ்டை விடுங்க, அவன் அக்யூஸ்ட், அவன் மேலே கொலை கேஸே இருக்கு, அவன் கொலை கூட பண்ணியிருப்பான், நான் இல்லைன்னு தான் சொல்லலை. அக்யூஸ்ட் அப்போ அப்படியே விட்டுறாரா சார்? இவங்களாம் என்கவுண்டர் பண்ணணும்ல சார்? அதான் சொல்கிறேன், என்கவுண்டர் பண்ணுறதுங்கிறது தவறானது. என்கவுண்டர் எப்படி சரி? ஆந்திராவில் என்கவுண்டர் பண்ணாங்க, அது என்கவுண்டர் நிஜ என்கவுண்டரா? அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேக் என்கவுண்டர் சொன்னாங்க. அது டாக்டர் கோவிட்ல ட்ரீட்மெண்ட் வைத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகுது. அப்போ ரேப் பண்ணி கொளுத்திடுறானுங்க பெட்ரோல் ஊற்றி. அப்போ போலீஸ் என்ன செய்யணும், பிடிக்க முடியல, நாடு எங்கும் பெரிய இந்த மேட்டர்ஸ் ஃபயர் ஆயிடுச்சு. உடனே அப்பா வேறு 4 பேரை கூப்பிட்டு இப்போ பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் வாங்கிட்டா, சார் வண்டியில் பெட்ரோல் ஒன்று போலீஸுக்காரர் பெட்ரோல் வாங்க போகிறோன்னு பெட்ரோல் வாங்கினவனை கொடுக்க எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சுட்டாங்க. சரியாது? தப்பு. என்கவுண்டர் எப்படி ஏற்றுக்க முடியும்? அது மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்பு நீதியரசர் பிருத்திவிராஜ் கண்டிச்சிருக்காரு. என்கவுண்டர் ஆதரிச்சு பேசுறது தப்புன்னு. எப்படி என்கவுண்டர் ஆதரிக்க முடியும்? இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா போதையில என்ன வேணா பண்ணலாம். இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைய ரேப் பண்ணலாம், காலேஜ் படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்ப அதுக்கு சரியான என்னதான் சார் முடிவு இருக்கு? நீங்க சொல்ற ஷார்ட்னு சொல்லிட்டு என்கவுண்டருங்கிறது வந்து கிரைம் ரேட்டிங்ஸ் டிராஸ்டிக்கா குறைக்குமானா குறைக்கும். நான் மறுத்து பயம் வரும்ல சார்? பயம் வரும்.
பட் அவங்க ப்ராப்பரான ஆளை தான் சுட்டாங்கன்னு யார் நிரூபிக்கிறது? பயம் வரும். இப்போ 3 பேர் டப்புன்னு அடிச்சிருந்தா 3 புல்லட்டு தான். காக்கா படத்தில் சொல்லுவார்ல சூர்யா, அது வேணா படத்துக்கு நல்லா இருக்கும், ப்ராக்டிக்கலாக எப்படி சரி? அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய சிஸ்டம் வச்சுருக்கோம்? அவன் நாளைக்கு அவனுக்கு தப்பே செய்யலைன்னு வச்சுருந்தா, இருட்டில் ஏதோ ஒரு இதில் போய் பிடிச்சிட்டு வர்றாங்க, இருட்டு தான், இன்னும் அந்த பொண்ணு மார்க்கிங் சொல்லணும், இவன் தான் சொல்லணும், இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணாலுமே உங்கள் முகம் மாரி அந்த தம்பி முகம் இருக்குது, இந்த தம்பி முகம் இருக்குது, என் முகம் இருக்குது, ஒத்த முகம் உடையவனை காமிச்சா இவன் தான் சொல்லிட்டா சுட்டா சரியா? சரி சார், இப்போ இந்த கேஸ்ல வந்து இவங்களை கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க சார், அதிகபட்ச தண்டனை என்ன கொடுப்பாங்க? எங்க எல்லாமே லைஃப் தான் வாங்க போறாங்க. லைஃப் தாங்க வாங்க போறாங்க. அவன் ஆல்ரெடி ஜெயில இருந்து தான் சார் வெளியே வந்திருக்கான். உள்ள போனா பெயில் வெளில வராது. ஞானசேகர வழக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களே இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பொறுக்கி வேலை பண்றவங்க இந்த முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஞானசேகருக்கு 30 வருஷம் கன்கரண்ட், எந்த ப்ரிவிலேஜஸும் கிடையாது. ப்ரிவிலேஜஸ்னா பரவாயில்ல இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஜெயிலில் முன்னுரிமைகள், அது எதுவுமே அவனுக்கு மேட் அவுட் ஆகாது. இந்த 10 வருஷம் தண்டனை நிறைவேறணும் விடுதலை பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த அண்ணா பிறந்த நாள் இப்போ கூட விடுதலை பண்ணாங்க, அந்த மாதிரி விடுதலையே செல்லாது. டெரரிசம் ஆக்ட் மாதிரி இது டெரரிசம் ஆக்ட் இருக்குல்ல, அதுக்கு எந்த பிரிவிலேஜஸும் கிடையாது. தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் நீ உள்ளே தான் இருக்கணும், கேட்ட கேள்வியே கிடையாது. அந்த மாதிரி போயிட்டு இப்போ அவ்வளோ சின்சியர் ஆகிட்டு சீரியஸ் ஆகிட்டு இப்போ ரேப்பு வழக்கெல்லாம் இது விளையாட்டு விஷயம் கிடையாது. இது வந்து அவனை போதையில் இடமா பண்ணிட்டானுங்க, ஆனால் அது லைஃபே கொலாப்ஸ் ஆக போகுது. இல்ல எனக்கு என்ன கேள்வினா, இவங்க மேல ஆல்ரெடி 10 கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அப்புறம் எப்படி சார் இவங்களாம் வெளியே சுத்துறாங்க? ஐயோ பிணையில வந்துருவாங்க தம்பி, பிணையில வந்து மாற்றதே இல்லை. மர்டர் கேஸ்ல இருந்து பெயிலில் வெளில வர்றானுங்கல்ல. இங்கே பாருங்க, ஒரு விசாரணைக்கு தேவைப்படாதவர்களை சிறையில் வைக்கக்கூடாது, இல்லீகல் டிட்டாச்மெண்ட், சட்ட விரோத சிறையடைப்பது. உங்களை விசாரணைக்கு வேண்டி உள்ள வச்சிருக்காங்க. உங்களை ஜெயிலில் பெயிலில் முதல்ல பிடிச்சி உள்ள போறது எதுக்காக வேண்டினா, நீ வெளில வந்து சாட்சியை கலைச்சிடாம என்கொயரி கோஆப்ரேட் பண்றதா உன்னை உள்ள வைக்க. வெளில வச்சோம்னு வச்சுக்க, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துப்ப, பைக்கில் கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் உண்மையாகவே மல்லாக்க உடச்சி கிடப்ப, அப்போ உன்னை விசாரிக்க முடியுமா? விசாரணை லேக் ஆகும். ஆனால் ஜெயிலில் இருந்தால் நீ எதுவும் செய்ய முடியாது. நேராக கூட்டு வந்து வரப்போற, கஸ்டடி எடுக்க போகிறாங்க, விசாரிக்க போகிறாங்க, ரிப்போர்ட் வாங்க போகிறாங்க, டாக்டர் ஒன்று சப்மிட் பண்ணி உன்னை ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரொசீஜருக்காக வேண்டி தான் உன்னை ஜெயிலில் வைக்கிறது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. முதல்ல இவங்கெல்லாம் பாருங்க சார், 20-21 வயசு, ஒரு ஆளுக்கு 30 வயசு சார். இந்த வயசுல இவங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறானுங்க சார். அதாவது எத்தனை மாவட்டம் விட்டு தாண்டி போய் செய்யறானுங்க பாரு கிரைம். சிவகங்கையில் உள்ளவனுங்க எங்க போய் அஃபென்ஸ் பண்றானுங்க? கோயம்புத்தூர்ல எத்தனை மாவட்டம் இருக்கு? இது இந்த கடைசி, இந்த கடைசி. நான் என்ன சொல்றேன், அப்பன்ற எங்க பார்த்தாலும் இருக்கானுங்க, குற்றங்கள் எங்க பார்த்தாலும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. பாம்பு சுத்துற மாதிரி தான். நீ போய் பாம்பு பூத்துக்குள்ள கையை விடாத. இது வெறும் கரையான் தான், பாம்பு இல்லைன்னு கையை விட்டு, ஒருவேளை பாம்பு இருந்து குத்துனா செத்து போயிடுவோம். அந்த காட்டில் போய் தனியாக நீங்கள் 9-11 மணிக்கு இருக்கிறீங்க உங்கள் பெண் தோழியோட, ஒரு கட்டுவிரிய பாம்பு பட்டுன்னு போடுது. ஏன்னா கட்டுவிரிய நைட்டில் தான் மூவ் ஆகும். அவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே அதுக்குள்ளே அவ்வளோ பாம்பு கிடந்துச்சு. ஏன்னா அங்கே தான் காடாக இருக்குது. ஒரு பாம்பு கொத்தி போடுது, என்ன செய்வா? நீ காப்பாற்றுவ? ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகும், அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க. அதனால நம்ம முதல்ல எங்கே இருக்கிறோங்கிறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களை அக்யூஸ்டுக்கு டீச் பண்ணணுமா, விக்டிமுக்கு டீச் பண்ணணுமா? யாருக்கு பாடம் நடத்தணும்னு சொல்லுங்க. 2 பேருக்குமே டீச் பண்ணாங்க. நான் அக்யூஸ் பாடம் போலீஸ் ட்ரீட் பண்ணுது, சூடுது, ஜெயிலில் போடுது, கோர்ட்ல போடுது, அது சிஸ்டம் பார்த்துக்கும். விக்டிம் உங்களுக்கு என்ன டீச் பண்றது தான் கேள்வி. விக்டிம் எப்படி சேஃபா இருக்கணும், சேஃபா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, இதான் டீச். நீங்கள் டெல்லி வழக்கில், நிர்பயா வழக்கில் நீங்களும் உங்க ஆண் நண்பரோட பஸ்ல எசுக்கு பசகா இருந்தீங்களா இல்லையா? இருந்தீங்க. அப்பதான் அந்த அஃபென்ஸ் நடக்குது, உங்க வீட்டுக்குள்ள நடக்கல. பொள்ளாச்சி செக்ஷுவல் ஸ்கேண்டலில் உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துச்சா? நீங்கள் உங்கள் காதலனை தேடி போனீங்களா? அவங்க தான் தேடி போனாங்க. ரைட்டு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருந்தீங்களா, இல்லை அது இருட்டில் மறைவான காட்டு பகுதியில் இருந்தீங்களா? மறைவான பகுதியில் இருந்தோம். மறைவான பகுதியில் இருந்தீங்க. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு அடுக்கிட்டே போவான். கன்னியாகுமரி காசிமேட்டில் நீங்களா வால்ட் ஆனீங்களா, இல்லை அவன் உங்களை வால்ட் ஆக்குறானா? அவங்க நம்பி போகிறாங்க சார். ஏன் போனதுனால வந்த விளைவுன்னு சொல்கிறேன். நான் அது தகரத்தை காட்டி தங்கன்னா நீ தங்கனியா நம்புற சார், அது தங்கமாகவே இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். நான் ஆசை வலையை விரிக்கிறேன், மாட்டினது மாட்டோம், எதுவும் மாட்டு நக்கு அப்படின்னு சொல்றாங்க, பாட்டு ஒன்று வந்துருக்குல்ல. நான் வலையை விரிக்கிறேன், நீ ஏன் விழுற வலையில? பெண்கள் தான் புழுவுக்கு ஆசைப்பட்ட மீனாக நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள். உள்ளுக்குள்ள முள்ளு இருக்கு, கொத்தி இழுத்துரும் வாயை. மீன் என்னவோ இறைன்னு நினைச்சுதான் அதை சாப்பிட நினைச்சது, ஆனா கொத்தி இழுத்துது உள்ளுக்குள்ள. வருடக்கணக்காக சேர்த்து வச்ச தேனை ஒரே நாள்ல பிடிங்கி திங்கிற நம்ம தம்பி. நம்மள்ட்ட வந்து ஈவு இறக்கத்தை பத்தி எல்லாம் பேசுறது ஒண்ணுமே கிடையாது. தேனி எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்க்குது அது சாப்பிட, ஆனா அதை எடுத்து சாப்பிட்றோம்ல. அவங்க சைட்ல என்ன யோசிப்பாங்க பாருங்க சார். நான் ஒரு பையனை நம்புறேன், அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறேன், ஆனா சுத்தி இருக்கிற 11 மணிக்கு என்ன பேசினீர்கள்? 4 வார்த்தை சொல்லுங்க, என்ன பேசுனீங்க 11 மணிக்கு?
11 மணிக்கு என்ன பேசினாலும் வர சொல்லுங்க. அது அவங்க பர்சனல் சார். அது அப்போ பர்சனலான இடத்துல போய் பேசியிருக்கணும். உங்கள் வீட்டுக்கு அந்த பையனை வர சொல்லி பேசுங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் பேசுங்க. தைரியம் இருக்கா? அப்போ ஏதோ ஒரு சமூக முரண்பாடு இருக்குல்ல, இல்லை பகலில் பார்க்கில் உட்காந்து பேசுங்க. சரி, செல்போன் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்குல்ல சார் அந்த இடங்கள்ல. செல்போனில் வீடியோ கால் வச்சு பேசுங்க. உங்களை யார் மறுத்தா? நீங்கள் பாதுகாப்பற்ற சூழலுக்கு ஏன் போறீங்க அந்த இடத்துக்கு? தம்பி, ஒயின் ஷாப்பில் எல்லாருக்கும் சரக்கு உண்டு, தெரியும் தானே? இல்லை, ஒன்லி ஃபார் செல் ஃபார் மென்னு நான் எழுதியிருக்காங்க பாட்டில். இல்லை 18 வயசு கீழே உள்ள விற்காதுன்னு எழுதியிருக்காங்க. பட் நீங்கள் போய் தண்ணி வாங்கி குடிச்சு பிளாட் ஆகிடுறீங்க தம்பி. அதே அந்த இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிளாட் ஆக முடியுமா தம்பி? முடியாது. சும்மா நியாயமாக பேசுங்க, யதார்த்தமாக பேசுங்க. நம்ம எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்க்ளூசிவெல்லாம் பேசலாம் முடியாது. நீங்கள் இப்படி பிளாட் ஆகிடுங்க. அதில் வேணா உங்கள் செல்ஃபோன் இருக்காது, உங்கள்கிட்ட செயின்ன்றதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நல்ல ஷூவாக இருந்தால் கட்டிட்டு போயிடுவான். வேற என்ன நடந்துட போகுது? ஒன்றும் நடக்காது. காலைல எழுந்து மூஞ்சி தட்டிட்டு ஒரு 2 இட்லி தட்டி வீட்டுக்கு போயிடுவா. அதே ஒரு பெண் அந்த இடத்துல ஃப்ளாட் ஆகி கிடக்க முடியுமான்னு மட்டும் சொல்லுங்க, பதில் பேச முடியாது. முடியாதுல்ல. இப்போ அந்த ஆண் நண்பர் வெட்டு மட்டும் தான் பட்டான், நீ அடியும் வாங்கி பாலியல் வல்லுறவுக்கும் ஆளாயிட்ட. பாதிப்பு யாருக்கு கூடுதலாயிருக்கு? பெண்களுக்கு தான். அதை புரிஞ்சுங்க. நீங்கள் போராளிகளாக இருக்கிறீங்க, நான் பெண் போராளிகள், ஃபெமினிசம், நான் அதெல்லாம் எதுவுமே நான் பிற்போக்குத்தனம் பேசலை. ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம் என்று பொருள். சுனிதா வில்லியம்ஸ் 6 மாதம் அப்படியே கீழே வர முடியாமல் தலைங்கீழ தூங்கினாங்கல்ல. இப்போ ஒரு நாள் ப்ரே பண்ணோமா இல்லையா, பத்திரமா அந்த அம்மா கீழே வரட்டுன்னு? காரணம் அது போன இடம், அது ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போயிருக்கு அந்த இடத்துக்கு. அது அந்த மாதிரியான வரவேற்பு தான் இங்கே அதிகமாக இருக்கணும். நீங்கள் தவறாக நம்ம கல்லூரி வந்துட்டோம், ஒரு பீர் சாப்பிட்றோம், ஒரு பப்புக்கு போகிறோம், அந்த நியூ இயர் அப்போ அடிக்காத குமாலம் இல்லை. இதுல என்னன்னா, இந்த மாதிரி போற பெண்கள் இருக்காங்க சார், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்பட மாட்டேங்குது. சாதாரணமா ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போற இவங்களுக்கு தான் சார். சாதாரண பெண்களுக்கே இவ்வளவு நிகழ ஆரம்பிச்சுட்டு, அந்த பெண்களுக்கெல்லாம் நிகழன்னு சொல்றீங்களா தம்பி? தட்டி விட்டு போறாங்க தம்பி, நிகழ்ந்துட்டு தான் தம்பி இருக்கு. அங்கங்க ஈசிஆர்ல ஒரு கார்ல விரட்டி ஒரு பஞ்சாயத்து ஒன்று இடையில, ரைட்டு தானே? அப்போ உங்க கூட ஒரு ஆண் இருந்தா கூட அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா நம்ம பாதுகாப்பற்ற சூழல்ல நம்ம இருக்கிறோம். நம்ம பாதுகாப்பா இருங்க. இந்த கண்ணாடி இருக்குன்னா அந்த கண்ணாடிக்கு பாரு, ஒரு கவரு, அதுக்கு ஒரு கவருக்கு, அதுக்கு ஒரு கிளாத், என்னென்ன கொடுத்து வச்சிருக்கான். காரணம் கண்ணாடி உடைஞ்சிரும். பெண்கள் நீங்கள் கண்ணாடி போல பாதுகாப்பா இருங்க இந்த சமுதாயத்துலன்னு சொல்றேன். அது பிற்போக்குத்தனம்னா அந்த பிற்போக்குத்தனத்தை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் பாதுகாப்பா இருங்க. அக்யூஸ்ட போலீஸ் பார்த்துக்கோ, என்கவுண்டர் பண்ணுது, செயலில் தூக்கி போடுது, தூக்கு தண்டனை கொடுக்குது. அது 2வது. நிர்பயா தான் எங்களுக்கு இறந்து போனார். அவன் தண்டனை தூக்கு தண்டனை ஆகிட்டு, அதை பார்க்க கூட நிர்பயா இல்லை. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அதோட இழப்பு தெரியும். உங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க அனுப்புறது தம்பி, காதல் திருமணத்தையே ஏற்றுக்க முடியாமல் கொலை பண்ணிட்டு இருக்க சமுதாயத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் இது மாதிரி இடத்துக்கு போகலாமா? போகக்கூடாது. முதல் தவறு அங்கே தவறு. நம்ம தான் பார்த்துக்கணும். எவன் வேணுமோ ஆசையான்னு சொல்லுவான். கண்ணே மணியே கற்பூரமே ஒரு வெங்காயமும் இல்லை. நம்பாத எவனையும். எங்கேயும் போகாதீங்க. உன் அண்ணனை கூட்டிகிட்டு போ, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போ, உங்கள் சித்தப்பாவோட போ, உங்கள் தாய் மாமனோட போ, உறவோடு நில். அதுதான் பாதுகாப்பு. நன்றி. ரொம்ப நன்றி.